என்னங்க முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க. இந்த கூல் சுரேஷ் விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு, அதுதாங்க 2026. சரி சரி பரவாயில்லப்பா, 2 பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல, அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படித்தாப்பா எப்போ இடம் கிடைக்கும் அதுல போய் உக்காரலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 அதுக்கான பதில் வரும். சரி ராஜன் சார், நீங்க வாழ்த்த வந்ததுல ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் டென்னி சார், நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி. எங்கே பல தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தார், அந்த படத்துக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணேன். அதுக்கடுத்து அவர் ஒரு படம் ஒன்று டைரக்ஷன் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டவுடனே சாருக்கு நான் பல தடவை ஃபோன் அடித்தேன், ஒரு தடவை கூட எடுக்கலை. இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன், அவரோட படத்திற்கு என்னை பயன்படுத்தாட்டியும் அவரோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார். சரிங்களா? இது நான் சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ். இது படம் பைல்ஸ், இது பைல்ஸ் தாங்க ஞாபகம் வருது. உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன். இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல, பேர் வைக்காம தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார், ஏன்னா ஸ்டில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு. நான் படிச்சுட்டு அதை நமக்கு இங்கிலீஷ் தான் அறகுறல, பைல்ஸ்ன்னு படிச்சுட்டு என் கூட இருக்கவன்ட்ட வர காமிச்சேன், இது என்னடா ஒழுங்கா, அப்போ அவனும் பைல்ஸ்ன்னு படிச்சுட்டான். அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட், ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ மகேந்திரன் ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார். அப்போ ஏதோ பைல்ஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, ஸோ அதனால ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல அப்படின்னு நானே ஒரு கற்பனை. ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால, அப்போ ஏதோ பைல்ஸ்னால ஏதோ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் பைல்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கீங்களே சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அண்ணா அப்படி இல்லைண்ணா, அது பல்ஸ்ண்ணே, இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு. ஸோ இப்படி நான் அரைகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள். ரொம்ப நன்றிங்க சார். எங்கே இருக்கார்? மிக்க நன்றி. நவீன் சார் கண்டிப்பாக இந்த படத்தில் வின் பண்ணிடுவார். எதை வச்சு தெரியுங்களா? அது நவீன் அப்படின்னு அந்த பேரில் அந்த ஒரு வின் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு அற்புதமான டைரக்ஷன் பண்ணார், யார் மீது எந்த கோபமும் படாமல் அவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் அப்படி ஒரு வேலை வாங்கினார். கண்டிப்பாக அவர் பட்ட கஷ்டங்கள், ப்ரொடியூசர் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி மகேந்திரன் கதாநாயகனாக நடிச்சிருக்கவர். ஒரு ஷாட்டில் டைரக்டர் அவருக்கு கட் பனின்னு கொடுத்தாரு. கட் பனின்னு கொடுத்தவொன்னே சரின்னு அவர் வாங்கி போட்டார். பார்த்தோன்னா ஆளை காணும். பார்த்தாக்க ஒரு ஓரமாக போயிட்டு தம்பிள் சேர்த்து இப்படி அடிச்சுட்டு இருந்தார். கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தார். நான் போயிட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், இல்லைண்ணா இந்த மாதிரி கட் பனின்னு போடுறோம், அப்போ ஆர்ம்ஸ்லாம் தெரியணுண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலாமா, நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, இது ஒரு டெடிக்கேஷன். நான் காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ கௌதம் மேனன் சார் சொல்லிட்டு ஷார்ட் சொல்லிட்டு நேராக மானிட்டர்கிட்ட போய் உட்காந்துட்டாரு. ஹீரோவை காணும் சார், ஹீரோவை காணும். அப்போ சொன்னாங்க, இல்லைங்க அவர் புஷ்அப் தண்டெல்லாம் எடுத்துட்டு இருக்காருங்க அப்படின்னு. ஏன்னா அவர் கன் எடுத்து இப்படி வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன். ப்ளீஸ் ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன். என்னை விட சீனியர் தான் மகேந்திரன், இருந்தாலும் அந்த டெடிக்கேஷன் எனக்கூட இல்லை. அப்போ பாருங்க, அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்தோடனே அந்த ஹோட்டலில் பரோட்டா சொல்லு, இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல்லு அப்படின்னு சொல்லி தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் ஸ்டெப்பு போட்டிருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கும்கி அஸ்வின், அந்த தம்பியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்த ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் முடிச்சிட்டாங்க. அந்த டைரக்டரும் தெரிஞ்சவர், ப்ரொடியூசரும் தெரிஞ்சவர், என்னை பயன்படுத்தலை. அந்த படம் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவனுங்க உன்னைய பற்றி பெருமையாக பேசுவாங்க, அப்போ நீ பேசிக்க சரியா. அந்த கும்கி அஸ்வின் கூட இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம், நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தம்பி சரத்து,
எப்போவுமே ஜிம்மில் இருந்து தான் வீடியோவாக போட்டுட்டு இருப்பான். இங்கே வந்து என்னென்னவோ போடுறான். நீ பரவாயில்ல, நீ வந்து அந்த சேனல்லேருந்து தான் வந்தேன்னு அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்க. மொக்க காமெடியாக இருந்தாலும் உன்னை நான் கைத்தட்ட வச்சுருந்தேன் பார்த்தியா. மிக்க நன்றி, சூப்பர்பா, வாழ்த்துக்கள். அப்புறம் இபி சுந்தர் சார், அவர் வந்திருக்காரான்னு தெரியல. வந்திருக்காரா? ரொம்ப தங்கமான மனிதர். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆனால் லொக்கேஷன் பார்த்துன்னு இருக்கேண்ணா அப்படின்வாரு. முந்தா நாள் ஃபோன் பண்ணேன் நைட்டு 2 மணிக்கு. சார் எத்தனை மணிக்கு சார் ப்ரோக்ராம் வரணும்னு. அண்ணே நான் வந்து லொக்கேஷன் பார்த்துன்னு. என்னண்ணா நைட்டு 2 மணிக்கா அப்படின்னா. இல்லைங்க, டைரக்டர் சொன்னார் நைட்டில் ரோடு எப்படி பார்க்கணும், அது வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, சிரிக்கிறத விட அப்படி ஒரு டெடிகேஷனோட ஒரு இபி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல. தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன் சார். கிளாப்லாம் சொல்லிக்க, அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க. ஓகே. அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா, அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசுகிறேன் கமெண்ட்டில், அது எல்லாம் திட்டுவாங்க. ஆனால் தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும். நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது 100 நாள் ஒன்றாவே இருந்தோம். இது சொல்லாமல் என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். என்னை வந்து ஏதோ அப்படி இப்படின்னா பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க. அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும், என்ன சுடுதண்ணி வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு. அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல. அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போனேன். அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில். இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற. அப்படி இருந்தங்க. அர்ச்சனா, நீ வாழ்த்து வந்ததில் ரொம்ப நன்றி. உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படித்தாச்சு. சரி சரி, ஓகே, மிக்க நன்றி. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தருவேன். தயவு செஞ்சு கீழே இறங்க. மறுபடியும் பாத்தீங்களா? எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதின்னு தான் நினைக்கிறேன். ஏடா எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா. நான் எப்பவுமே விஜய் சாரோட ரசிகர் தான், சரிங்களா? அப்படி போடாதீங்கப்பா. நீங்க எதெல்லாம் ஒன்றும் போட்டு விட்டுறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான். அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. துல்லாத மனம் துள்ளுலேருந்து இந்த டாலர் தான் போட்டுருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க, ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அது மட்டுமா, தொப்பி விற்கிறாங்க, விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிற நான் பயனடையக்கூடாதா? விஜய் சார்னால இந்த பல்ஸ் இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்கூடாதா? சொல்லுங்க. ஏதோ ஒன்று எழுதுங்க சார், ஏதோ ஒன்று எழுதுங்க. நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போறதுக்கு பேர் நவீன் சாரும் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க முடிஞ்சா தில்லு இருந்தாக்க பல்ஸ் படத்தோட இயக்குனர் மேலையும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா, அவர் மேலையும் நீங்க எதனா ஒன்று பண்ணி பாருங்க, பார்ப்போம். என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா, நான் அப்பாவி, சரிங்களா? உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி.